வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு புதிய ரயிலுக்கான அறிவிப்பு. உண்மையிலேயே இது ரொம்பவும் புதிய ரயில் அப்படின்னு தான் சொல்லணும். கர்நாடக மாநிலம் சிக்மங்களூருக்கு போகணும் அப்படின்னா பெங்களூர்லேருந்து ஒரு ட்ரெயின், சிமோகாவிலிருந்து ஒரு ட்ரெயின் இருக்கிறது நமக்கு தெரியும். ஆனால் திருப்பதியிலிருந்து புதியதாக ஒரு ரயில் விட வேண்டும் அப்படின்னு ரயில்வே வாரியத்துக்கு தெற்கு ரயில்வேவின் சார்பாக கோரிக்கை அப்படிங்கிறது வைக்கப்பட்டது, தென்மேற்கு ரயில்வேவின் சார்பாக. அந்த கோரிக்கையானது நடைமுறைக்கு வரக்கூடிய நாள் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னா ரயில்வே ஒப்புதல் வழங்கிருச்சு. வருகிற 17ஆம் தேதி ஜூலை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நைட்டு 9 மணிக்கு திருப்பதியிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயில் சாம்ராஜ் எக்ஸ்பிரஸ் போகக்கூடிய சாம்ராஜ் நகர் எக்ஸ்பிரஸ் கிளம்பக்கூடிய அந்த நேரத்துக்கு முன்னாடி கிளம்பும். அதனால் பெங்களூருக்கும் ஒரு கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த ரயிலானது நைட்டு 9 மணிக்கு கிளம்பி அங்கிருந்து பொக்காரா ஜங்ஷன், காட்பாடி, ஜோலார்பேட்டை வழியாக எஸ்எம்பிடி பெங்களூர் போய் அங்கிருந்து சிக்மங்களூருவை சென்றடைய இருக்கிறது. முதல் நாள் நைட்டு 9 மணிக்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினை மறுநாள் காலையில் 10:30 மணிக்கு சிக்மங்களூருவை சென்றடைய இருக்கிறது. இதனால் நம்ம காட்பாடி, ஜோலார்பேட்டை இந்த பகுதியிலிருந்து சிக்மங்களூர் போகிறதுக்கு டைரெக்டாக ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது கிடச்சிருச்சு. அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் வருகிற ஜூலை 18ஆம் தேதி முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஈவினிங் 5:30 மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து காலையில் 7:40 மணிக்கெல்லாம் திருப்பதியை சென்றடைய இருக்கிறது. ஆக சிக்மங்களூர்லேருந்து நம்ம ரிட்டன் ஊருக்கு வரணும் அப்படின்னா இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா முன்னாடி ஒரே ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் தான் போயிட்டு இருந்தது பெங்களூர்லேருந்து அப்படிங்கிறதுனால அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது சரியான முறையில் கனெக்டிங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ புதிய கனெக்டிங் அப்படிங்கிறத விடவும் டேரெக்டாக ஒரு ட்ரெயின் கிடச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரயில்வே கொடுத்துருக்கக்கூடிய இந்த இன்ப அதிர்ச்சி, ஏன்னா நம்ம ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிக்மங்களூரும் கர்நாடகாவின் முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. சுற்றியும் மலைகள், அற்புதமான நகரம். அந்த நகரத்தை பார்க்குறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருப்பதியிலிருந்து சாம்ராஜ் நகர் எக்ஸ்பிரஸுக்கு முன்னாடி கிளம்புறதுனால பெங்களூருக்கு தொடர்ச்சியாக 2 ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. வருகிற ஜூலை 17ஆம் தேதி முதல் இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது. இதில் 4 அன்ரிசர்வ் பெட்டிகள் இருக்கிறது. அதனால் பயணிகள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும். நம்ம தமிழ்நாட்டின் காட்பாடி, ஜோலார்பேட்டை வழியாகவும் இயங்குகிறது. அப்படிங்கிறதுனால திருப்பதியிலிருந்து வரும்போது ஒருவேளை கூட்டமாக வந்தாலும் நம்ம புக் பண்ணி சிக்மங்களூருக்கு செல்வதற்கு, ஏன்னா இரவு நேரங்களில் பயணித்து காலையில் போகிறதுனால நம்ம திட்டங்களை சரியான முறையில் அமைப்பதற்கு இது சரியான ட்ரெயினாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும்